வணக்கம் சார். சாவி சின்னத்தை போட்டு கண்டிப்பா போடுங்க. நமது சின்னம் சாவி சின்னம், நமது சின்னம் சாவி சின்னம், நமது சின்னம் சாவி சின்னம், வெற்றி சின்னம் சாவி சின்னம், உழைப்பாளர் சின்னம் சாவி சின்னம், எங்கள் சின்னம் சாவி சின்னம், வெற்றி சின்னம். மறக்காம எனக்கே ஓட்டு போட்டுருங்கம்மா, மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கே ஓட்டு போடுறோம். வேட்பாளர் ஆதித்யா. நமது சின்னம் சாவி சின்னம், நமது சின்னம் சாவி சின்னம், நமது சின்னம் சாவி சின்னம், நமது சின்னம் சாவி சின்னம். நமது சின்னம் இந்தாங்க. சாவி சின்னம், நமது சின்னம் மறக்காம சாவி சின்னத்துல ஓட்டு போட்டுருங்கம்மா. சின்னம் கண்டிப்பா இதெல்லாம் உள்ள இருக்கு. நீங்க தான் இது வெறும் அட்வான்ஸ் தான். ஜெயிச்சு வந்தனா இதை விட பல மடங்கு உங்களுக்கு செய்வேன். மறக்காதீங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு உங்களுக்கு தான். மறக்காம உங்களுக்கு தான் போடுவோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஐயா ஐயா, ம். எதிர்க்கட்சிக்காரன் 2000 ரூபாய் தான் கொடுத்திருக்கான். ஆனா நீங்க 5000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் ஓட்டு உங்களுக்கு தான். 50000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணுங்க, ம். அதுக்கு தான் காசை நம்மதான் தண்ணி ஜெயிப்போம். அரைச்சிட்டு. நமது சின்னம் சாவி சின்னம், வெற்றி சின்னம் சாவி சின்னம், உழைப்பாளர் சின்னம் சாவி சின்னம். ஹலோ மேடம் சொல்லுங்க. மேடம் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆதித்யா பிரச்சாரத்துல பணம் கொடுத்துட்டு இருக்காரு மேடம். எங்க? காவேரி தெரு பக்கத்துல பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு மேடம். கொஞ்சம் கூட பயமே இல்ல. இப்பெல்லாம் இருந்தா எப்படி மேடம்? அப்புறம் எப்படி மேடம் ஜனநாயகத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னா அப்புறம் எதுக்கு மேடம் எலெக்ஷன்? நீங்க கொஞ்சம் நேர்மையான ஆள்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் மேடம். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க மேடம். சரி விடுங்க, நாங்க உடனே வரேன்.